ஒருமுறை கருடன் கிருஷ்ணரிடம் கர்வமாக, இந்த உலகத்தில் என்னை விட மிகவும் வேகமாக செல்லும் உயிரினம் ஏதாவது இருக்கிறதா என்றார். அதை கேட்ட கிருஷ்ணர் எதுவும் பேசாமல் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றார். இதை கேட்ட சுதர்சன சக்கரமும் அகங்காரப்பட்டு கிருஷ்ணரிடம், சுவாமி, இவ்வுலகில் என்னை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏதாவது உண்டா என்றது. அப்போது கிருஷ்ணர் இருவரின் ஆணவத்தையும் அடக்க ஒரு திட்டம் தீட்டினார். பிறகு கருடனை அழைத்து, இமயமலையில் ஒரு மகாவானம் தியானம் செய்து கொண்டிருக்கும், அங்கு சென்று உங்களுக்காக துவாரகையில் சீதாராமர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறு என்கிறார். பிறகு சுதர்சன சக்கரத்தை அழைத்து, அரண்மனைக்குள் யாரையும் அனுமதிக்காதே, யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார். கருடன் இமயமலைக்கு சென்று கிருஷ்ணர் கூறியதை விட மிகவும் கர்வத்துடன் அனுமானிடம் கூறினான். இதை கேட்ட அனுமான் கருடனை விட புயல் வேகத்தில் பார்ட்னது சென்றான். இதை பார்த்த கருடனின் கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. அரண்மனைக்குள் வந்த அனுமானை பார்த்த கிருஷ்ணர், கோட்டைக்கு வெளியே யாரும் இல்லையா அனுமா என்றார். அதற்கு அனுமான், நான் வரும் வழியில் உங்களை காண தடையாக ஒரு சக்கரம் இருந்தது, அதை நான் விழுங்கி விட்டேன் என்றார். கிருஷ்ணர் கூறியதும் அந்த சுதர்சன சக்கரத்தை வெளியே கொண்டு வந்தான். கருடன் சுதர்சன சக்கரம் இருவருக்கும் ஒரு ஹனுமானை வைத்து பாடம் புகட்டினார். கிருஷ்ணர், நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.